ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக தெரியுது. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு சக்ஸஸாக இருக்குது. ஸோ இதை டெய்லி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால தான் இதை வந்து நாங்கள் கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வருது, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறோம், ஷார்ட் வீடியோவில் போடுறதும் வித்துருது. ஸோ நாங்கள் போடுறதே எல்லாமே கம்மி தான். எங்களுக்கு எல்லாமே தெரியும். பஜாரை பொறுத்த வரைக்கும் எது எப்படி எப்படி விற்கலாம், எப்படி வாங்கலாம், எந்த பொருள் எவ்வளோ சீக்கிரம் விற்கும் எல்லாமே தெரியும். அதே மாதிரி வாங்குற உங்களுக்கும் வந்து நீங்கள் எல்லா நாலேஜும் உங்களுக்கும் இருக்கும். ஸோ நம்ம அது வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த சக்ஸஸ்க்கான காரணம். ஸோ இதோட அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கமாறு வச்சு கூட்டுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட்டோமேட்டிக்காக கூட்டும் பார்த்தீங்களா, ரோபோ. ஸோ இதோட விலை ஆன்லைனில் 38,000 36,000, 28,000 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 28,000 30,000 இருக்கு. அதே மாதிரி பாக்ஸில் அநியாயத்துக்கு விலை போட்டிருக்காங்க. 39,000 சில்லற போட்டிருக்காங்க பாக்ஸில் அந்த அட்டடப்பால. ஆனால் நான் கொடுக்குற விலை வெறும் 15,000 அடிமாடு விலை தான். அது பாதிக்கு பாதி தான். சரியா? அதுக்கு அடுத்தாப்புல இந்த டிவிடி பிளேயர், சாரி, ஹெச்பி லேப்டாப்பு என்ன பண்ண சொல்றீங்க? 8,000 போட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 6,500 போட்டு 6,500 போட்டு ஒருத்தர் இன்னைக்கு கெஞ்சி பார்த்தாரு, 6,000 போட்டுக்கங்க சார் எடுத்துக்கிறேன்டாரு. ஆனால் என்னால் கொடுக்க முடியாது. நான் எவ்வளோதான் குறைக்க முடியாது சொல்லுங்கள்? நான் ஐஃபை தானேப்பா இது, ஐஃபை. அதே மாதிரி 6th ஜென்ரேஷனு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 8 GB ரேமு. ஸோ இதில் வந்து என்னென்னா செகண்ட்ஸு, ரெண்டாவது வந்து டிஸ்பிளேல வாட்டர் லாக்கு, அதே மாதிரி வந்து இந்த டோர் இன்னும் உடஞ்சிருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா கீபேட்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. சார்ஜர் ஓரளவு நிற்கிது. பஸ் உங்களுக்கு வந்து சார்ஜர் அட்லீஸ்ட் ஒரு 2 hours கன்ஃபார்மாக நிற்கும் அது. ஸோ இதோட விலை 6,500 தான். என்னால் கம்மி பண்ண முடியாது. கண்டிப்பாக அதை ஸ்பேராக கழட்டி விற்றா கூட அந்த காசு வந்துடும். அது வந்து டெக்னீஷியன்களுக்கு தெரியும். அதாவது டெக்னிக்கலாக அந்த வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்பேரு, அவங்களுக்கு இதோட ரேட்டு வந்து கரெக்டாக புரியும். யாருப்பா கால் பண்ணிட்டு இருக்கு? கட்டு பண்ணி அப்புறமா பேசலாம் எதாக இருந்தாலும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பிளே ஸ்டேஷன் 4 வந்து வாங்கி விளையாண்டுட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக இதோட விலை 21,000. புதுசு எவ்வளோன்னு நான் தெரில. நான் விற்கிற விலை 21,000. ஸோ ஒரு சூப்பர் கேம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேம் தான் இருக்குது. நீங்கள் வேண்டாம் கேசட் வாங்கி போட்டுக்கலாம். இல்லாட்டி அது என்ன ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல தம்பி? ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணலாம்ல? ஓகே, ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேருந்து கேம் எடுத்து விளையாடலாம். இந்த இதில் இருக்கிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா யூ கணேசன் சொல்லிட்டு செம்ம தார்மாராக விளையாடுவான். ஆக்சுவலாக இவனை சாவடிக்கிறது தான் கேமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாப்புல. ஸோ இது வந்து இந்த கேமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேண்டாம் எக்ஸ்ட்ரா கேசட் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,000. 21,000. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y91 சொல்லிட்டு சப்ப ஃபோன் தான் இது. பழைய மாடலு, 3 GB ரேமு, 32 GB. விவோ Y91. கிளாஸ் வேறு ப்ரோக்கனாக இருக்குது. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. என்னென்னா இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துடலாம். 2,000 வேறு என்ன கிடைக்கும்? 2,200 2,200 இவ்வளோ தான் கிடைக்கும். கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக சார்ஜர் கிடையாது, பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. ஆனால் டச்சு எந்த இடத்துலையுமே ஸ்டிக் ஆகலை. டச்சு நல்லா ஒர்க் ஆகுது. கூட ஒரு டெம்பர் கிளாஸ் மேலே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட விலை வெறும் 2,200. 2,200 தரேன். இதோட ராம் எங்கேப்பா இருக்குது? ராம்லாம் 332 தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த அபோட்டுக்குள்ளே போனால் தெரியும். ஆமாம், 3 GB ரேமு, 32 GB ஸ்டோரேஜ். ஸோ ரஃப் யூஸ்க்கு 4G மொபைல் தான், 3G கிடையாது, 4G மொபைல் தான். 3G வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. ஏன்னா அதுக்கு சிம் கார்டே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 3Gக்கு சிம் கார்டு பெருசாக பழைய மாடல் சிம் கார்டாக இருக்கும். ஸோ இது வந்து 4G மொபைல் போட்டுக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய மாடல் சார்ஜரு, டைப் சிக்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சார்ஜரு. வெறும் 2,200 தான். வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஸோ யாருக்காவது உதவிக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்து சேஃபாக வச்சுக்குவாங்க. சரியா? எமர்ஜென்சிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து 2,000 கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. 2,200 தான் பஸ் கிடைக்கும் எனக்கு. அதுலேயும் எதுவும் கம்மி பண்ணிடாதீங்க. என்னடா இது மூட கூட மாட்டேங்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ வந்து நம்ம போட்டாச்சு. இது திரும்ப போட்டு எனக்கே வெறுப்பாக இருக்குது. இதோட விலை 17,500. இந்த இருக்கு பாருங்கள்,
இந்த பொண்ணா கண்ணாடி பேக் டோர் உடஞ்சிருச்சு. அடுத்தது இந்த லேப்டாப்பு வந்து நம்ம சொல்லியாச்சு வேலைக்கு ஆகாதுன்னு. இந்த லேப்டாப் நல்லா தான் இருக்கு. 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, ஏஎம்டி ப்ராசஸரு, 4 GB ரேமு. ஸோ 8500 அடுத்தது இதுக்குள்ள ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இது வந்து வெறும் பாக்ஸ். இது நோட் 10 ப்ளஸ்க்குள்ளதே இருங்க, காட்டுறேன் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது ஓப்போ F21 ப்ரோ 5G மொபைல் இங்கே இருக்கு பாருங்க. ஓப்போ F21 ப்ரோ 5G மொபைலு. இப்போ இது எவ்வளோப்பா போட்டோம் ஞாபகம் இருக்கா? 12500 போட்டோம். பஸ் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. 12500 போட்டோம். ஸோ பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. ஓப்போ ஆனால் சார்ஜர்லாம் இல்லை, வெறும் மொபைல் மட்டும் தான். 5G வேறு இது. 12500 8/128 5G மொபைலு 12500. ஸோ அடுத்ததாக விவோ V15 வந்து 14000 தான் போட்டோம். ஸோ 14000 போட்டோம். பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது 8/128 தான். செம்ம ரேட்டு தான் இதுவும். ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிடுங்க, கன்ஃபார்மாக வாங்கலாம். அதே மாதிரி OnePlus 9 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 24000. 12 GB ரேமு, 256 GB பாக்ஸு சார்ஜர்லோட பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க. ஒன்று விற்றுட்டோம், இந்த கலர் மட்டும் தான் இருக்குது. சரியா? எவ்வளோ ரேட்டு? 24000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி விலை குறைப்பு. அதாவது அதிரடி விலை குறைப்புனா வந்து OnePlus 11R எவ்வளோ குறைச்சிருக்கோம்னா 34000 போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் வாரண்டி இருக்கு. உங்களுக்கு அதிரடியாக குறைக்கணும்னா எவ்வளோ குறைக்கணும்னா 2000 குறைக்கிறோம். இன்னைக்கு 2000 வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கணேஷ்? சின்ன பின் இல்லைப்பா, எல்லாம் இப்பெல்லாம் மாறிடுச்சுல. ஸோ OnePlus 11R எனக்கு என்னன்னு தெரியலப்பா, இன்னைக்கு இந்த கணேசன் பேர் தான்ப்பா ஞாபகத்து வந்துட்டு இருக்கு. நம்மள ரொம்ப செஞ்சுட்டான்ப்பா அவன். OnePlus 11R மொபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. ஸோ 9 மாசம் வாரண்டி இருக்கு பாஸ். பில்லு இருக்கு. பில்லு வந்து பக்கா ஷோரூம் பில்லு இருக்கு. ஸோ எங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ல வாங்கினா உங்களுக்கு பில்லு வராது. நம்ம வந்து எடுக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ இதில் மொபைலில் பார்த்தாலே தெரிஞ்சிடும், வாரண்டி எல்லாமே தெரிஞ்சிடும். OnePlus பொறுத்த வரைக்கும் எப்படி விவோ அது மாதிரி தான் இதுவும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் வாரண்டி, அப்படியே நீட் கண்டிஷனாக இருக்குது, ரஃப் யூஸே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் அதிரடியாக குறைக்க முடியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 34000 போட்டிருந்தோம். புதுசு 45 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். 45 44 இருக்குது. 256 GB உண்மையிலே குறைஞ்சிருச்சு இது விலை. ஸோ மொதல் 52 ரூபா தான் வந்தது. இது வந்த ஸ்டார்டிங்கில் 52 வந்ததுன்னா இப்போ தான் வந்திருக்கு, ரொம்ப நாள் கிடையாது. ஸோ இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 32,000 தரேன். 2000 குறைச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு மனுஷனோட சராசரி உழைப்பே உங்களுக்கே தெரியும், வெறும் 500 600 தான். ஸோ அதையும் போயிட்டு ஒயின் ஷாப்பில் வேஸ்ட் பண்ணிடுறாங்க நம்ம உழைப்பாளிங்க. ஸோ ஏதோ மைண்டை வச்சு தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இந்திக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக பூந்து முக்கால்வாசியாக ஆகிட்டான். அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்திக்காரன் தான் இருக்கான். ஸோ நம்ம நிலைமை ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம். இதோட விலை OnePlus 9 ப்ரோ எவ்வளோ போட்டிருக்கோம்? இது 32,000. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்னென்ன வேணும்? அண்ணா அப்புறமா பேசலாண்ணா, நாளைக்கு பார்க்கலாண்ணா. ஸோ கஸ்டமர் வந்திருக்காங்க. ரெட்மி நோட் 8 வெறும் டப்பான்னு நினைக்கிறேன். ஏப்பா இதுக்கு பீஸ் எதுவும் இருக்கா? இல்லைல்ல, இது வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மொபைலு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 தான் போட்டிருந்தோம். அதாவது வந்து 14 ப்ரோ மேக்ஸு. ஸோ 14 ப்ரோ மேக்ஸ் தானேப்பா இது, 128. ஸோ காலத்தோட கட்டாயம் பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாகிட்டே போகுது. 1,00,000 ரூபா போனேன் எப்படியும் 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் 1,00,000 ரூபா, 1,10,000. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 வந்து நிற்கிது. இதில் வந்து கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்பலாம் கிராச்சஸ் கிடையாது, ரைட்டு கிராச்சஸ் தான். இந்த கிராச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மைனூட்டாக வேலை செய்கிறவங்க, கடைக்காரங்க, ஷோரூம்காரங்க இதை ரெடி பண்ணி ஈஸியாக புதுசாக காமிச்சு உங்ககிட்ட விற்றுருவாங்க. 72 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. நான் உண்மையிலேயே 72 ரூபா தான் வேல்யூஸான மொபைல். நான் கொடுக்குறது வெறும் 65 ரூபா தான். 128 பேட்டரி, சார்ஜர் எல்லாமே சூப்பராக இருக்குது. பேட்டரி ஹெல்த்து காமிச்சிடறேன் பாருங்க. அப்பா இது 128 GB பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா
90% இருக்கு. ஸோ 90% இருக்கு. 128 GB. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸு 256 GB, 128 GB. ஸோ விலை வந்து 65,000. இது ஒரு கஸ்டமர், இது அவர் பார்சல் போட்டு விட்டாரு. அவர் திரும்ப போட்டுருங்க, எனக்கு நான் வேற ஃபோன் போடுறதுக்காக இதை போட்டுட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை திரும்ப அனுப்பணும்னா 2 நாள் கழிச்சு தான் அவருக்கு போகுமா. அதனால எடுத்துட்டு இன்னைக்கு போட சொன்னா, ஆனால் பசங்க பார்சல் போடலை, ரிட்டர்ன் பார்சல் போடல. ஸோ அதனால இதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, இது இன்னொருத்தர் பொருள் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது, இதுதான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இது எவ்வளோடா சொன்னாப்ல? என்னண்ணா சொல்லுங்கண்ணா. 9 ப்ரோவா? 9 ப்ரோ. இந்த இது வந்து 24,000 ரூபா, 24,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து இது எவ்வளோ கடை வாங்கணும் நம்ம? ஆக்சுவலாக இது இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு 6,000 ரூபாயா? 6,000 ரூபா. விலை அதிகமாக இருக்குடா, நீ கம்மி தானே சொன்ன. அப்படியா? எவ்வளோ போட்டான்? 4,000 போட்டான். ஓகே, இது என்ன ஜிபி இது? ஸோ 6/128 எம்ஐ A3. நல்ல ஃபோன் இது. ஏன்னா இதில் வந்து இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் வரும், ரொம்ப கம்மி தான். 6,000 ரூபான்றது. அந்த கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்கும். நம்ம லைட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் லைட், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு புகை மாதிரி தெரியுது. மற்றபடி வேறு ஒன்று தெளிவாக தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ தெரியுமா? 6,000 ரூபா, 6,000 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா போட்டிருந்தோம். ஸோ விற்கலை. ஆனால் சூப்பர். இது எப்படி சூப்பர்னு சொல்கிறேன்னா, இதில் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்குது. ஜெட், அதாவது சாம்சங் கேலக்ஸியில் ஃபோல்டு 3. இது 1,10,000 ரூபா, 1,20,000 ரூபா. இந்த கண்டிஷன் மொபைல் தான் இது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 140, 150 வரையும் இருந்துட்டு இருந்த மொபைலு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 5 வரையும் வந்துடுச்சு. ஸோ நான் இல்லைன்னு சொல்ல. இதில் வந்து டிஸ்பிளேல ஒரே ஒரு கோடு இருக்குது. உள்ளக்க உள்ள டிஸ்பிளே சுத்தமாக வேஸ்ட் ஆகி போச்சு. இது 11,500 ரூபா போட்டு விற்கலை. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், 10,000 ரூபாய்க்கு தரோம். ஸோ கம்மியாக தரேங்க, 1,500 ரூபா குறைச்சிட்டேன். இதே ரேட்டை வந்த புதுசில் வந்த ஒன்று போட்டிருந்தேன்னா இந்நேரம் இது இருந்திருக்காது. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீல் தான். இப்போ நீங்களே வந்து எனக்கு ஒரு இப்போ வந்து நீங்கள் விற்கணும்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனக்கு ரேட்டு செட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லி கொடுத்தா நான் அந்த வீடியோ போட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி விற்று கொடுத்துருவேன். நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு என்னால் விற்று தர முடியும். சப்போஸ் உங்கள் ரேட்டுக்கு விற்கலைன்னா நீங்கள் மறுநாளே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதோட தரம் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே விற்காதுன்னு தெரியும் எனக்கும். ஏன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு மரியாதை வந்து ஒரே ஒரு நாள் தான். விற்கும் விற்காது அப்படின்றத சொல்லிடலாம். சில பேருக்கு தேவை இருக்கும், அதனால கூட வாங்குவாங்க. ஸோ அது வந்து 2வது பட்சம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொபைல் வேணும்னா, உங்கள் மொபைல் விற்கணும்னா நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லுங்கள். இல்லை நான் ஒரு ரேட் கேட்குறேன், கொடுத்தீங்கன்னா உடனே காசு கொடுத்துருவேன். என் காசு உங்களுக்கு என் விலை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ரேட் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, போடுவேன். விற்கலைன்னா திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் உங்கள் ரேட்டுக்கு அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் ஒரு வியாபாரம் ஆன மாதிரி ஒரு கணக்கு வரும். ஸோ அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃபோல்டு 3. டச்லாம் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு கோடு தான். உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிஸ்பிளே மாற்ற வேண்டியிருக்கு. இதோட விலை வந்து 10,000 ரூபா. டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. டிஸ்பிளே போனது கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு டிஸ்பிளே போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி தெரியல. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்பிளே சுத்தமாக போயிடுச்சு. இது மாதிரி மொபைல் வந்து போர்டு கம்ப்ளைண்ட்லாம் நிறையா இருக்கும் உங்கள் ஏரியாவில். மெக்கானிக்கலுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு தான். 10,000 ரூபான்றது ஒரு சின்ன இந்த டிஸ்பிளே ரேட்டே அந்த ரேட்டு வந்துடும். நம்ம இது வரைக்கும் இப்போ இது ஒரு ஆண்ட்ராய்டு போனால் காஸ்ட்லி போனால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா 11,500 போட்டோம், இப்போ வந்து 10,000 ரூபாயை மாற்றிட்டோம், 1,500 ரூபா குறைச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு செட் ஆச்சுன்னா உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S21 அல்ட்ரா 5G மொபைல் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, 14,000 தரேன், கோடு இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபோன் நாங்கள் விற்றுருக்கோம், 14,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம், விற்கலன்னு சொல்ல. S21 அல்ட்ரா கோடு இல்லைன்னா 31,000 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த கோடு மட்டும் வரலன்னா 31,000 ரூபாய்க்கு விற்கலாம். 12 GB ரேமு, 256 GB, இந்தியன் வாரண்டி உள்ள மொபைல். இம்போர்ட்டட் கிடையாது, அப்ராட் மொபைல் கிடையாது, இது இந்தியன் மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB உள்ள ஒரு தரமான ஒரு மொபைல் தான். S21 அல்ட்ரா 5G மொபைல் தான். இதுவும் 4G கிடையாது. இங்கனுக்குள்ள மெமரி வருது பார்த்தீங்களா, 12256. கோடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோடு தான் இருக்குது.
ஒரு பெரிய கோடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு மெலிஸ் கோடு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சொன்னோம் அதே தான், 14,000, 14,000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து XR 11,500 சொன்னோம். 64 GB பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 19 நினைக்கிறேன். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க்கிங் கண்டிஷனு. ஸோ மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. என்ன செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் டெஸ்ட்டு கிஸ்ட்டு கிளாரு சுற்றி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல கிடையாது. செகண்ட்ஸ்னால் செகண்ட்ஸ் தான் நம்ம ரேட்டு. ஸோ அதனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 தான் நம்ம கொடுக்குறோம். பேட்டரி மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா இந்த ஃபோனை எடுத்து வச்சிடலாம். 86% பேட்டரி ஹெல்த்து, 11,500. அடுத்தது விவோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் இல்லை, மொபைல் இருக்கு, அப்புறம் என்ன மொபைலே சார்ஜர் இருக்கு. இந்த சார்ஜர் தான் இதோட சார்ஜர் கேபிள் ரெண்டுமே இருக்கு. இதோட 11,000 கிடையாது, இது 9,300 தரேன். 9,300 தரேன். ஸோ யாருக்காவது வேணுமா பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க, இருந்துச்சுன்னா கால் பண்ணி வாங்கிருங்க. ஆனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது போட்டிருக்கோம் நாங்கள். ஜிபி வந்து 8,128, Y75, 5G கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டிஸ்பிளேக்கு வந்து இன்னர் குவாலிட்டி அது என்னமோ சொல்லுவாங்களா, இன்னர் என்னமோ சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இது என்ன டிஸ்பிளேடா, இது டிஸ்பிளே என்ன 8,128 என்ன ஜிபி இது என்ன ஆம்லெட் டிஸ்பிளேயா, ஆம்லெட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா Y75 5G கிடையாது, 4G மொபைல் தான். 8,128 ஒரு தரமான மொபைல் தான், சார்ஜரோட இருக்கு. ஸோ 9,300, 9,300. நல்லா நீட் கண்டிஷனாக இருக்கு. பாக்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ பாக்ஸ் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. மொபைல் சார்ஜர் இருக்கு. இது வந்து இதுவும் 8,000 என்னமோ போட்டிருந்தோம். இது வந்து Y76 ஆகுது. ஆனால் இதுவும் 5G கிடையாது. இது யாருது இதான், இது எவ்வளோ போட்டோம்? விவோ இல்லை இது வேறப்பா, இது விவோ V25. இது விவோ V25 பேக் பேனல் உடஞ்சிருக்கு. விவோ V25 8GB ரேமு, 128, 5G மொபைல். இது விவோ V25னாலே உங்களுக்கே தெரியும் 5G மொபைல் தான் வரும். அது அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500 தரேன். 12,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு மொபைல் தான் நம்ம வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், 14,000 போட்டிருக்கோம். இந்த இது உள்ளே இருக்கு பாருங்க. ஸோ இது ஒன்று தான், அது பிளாக் கலரு. இது வந்து ஒரு ரோஸ் கலர், இது க்ரீன் கலர் மாதிரி உள்ளது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000. இதோட விலை 12,300 தரேன். 12,300 தரேன். டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்கு. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் விவோவில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா. ஸோ இது பாப்அப் கேமரா வேற ஒரு லெவல் போன் இது. ஸோ இது வந்து வந்த ஸ்டார்டிங்கில் இதோட விலை எவ்வளோ தெரியுமா, 50,000 ஒரு மொபைல் வந்துச்சுன்னா அது விவோவில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மொபைல் போட்டிருந்தான். பாப்அப் கேமரா 8,128. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. தம்பி இதை ஓப்பன் பண்ணுப்பா. இந்த கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ பாப்அப் கேமராலே உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெல்லடு கட்டை அதுங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குமரியாவே காட்டும். ஏன் மூஞ்சி காட்டாது, உன் மூஞ்சி காட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மொபைலு, யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. 11,500 தான் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro 39,000. ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஆன்லைனில் புதுசு நீங்கள் வாங்க போனீங்கன்னா எப்படி 80,000 85,000 ஃபோன் தான் இது. இல்லை ஏன்னா எவ்வளோடா இருக்குது ஆன்லைனில்? கூகுள் பிக்சல் 7 ப்ரோவா? சரி நான் தான் மாற்றி சொல்கிறேன். கூகுள் பிக்சல் 7 ப்ரோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 85,000 ஃபோன் தாங்க இது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,128. இதோட சாஃப்ட்வேரு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தனியாக இப்படி இப்போ ஆப்பிள் ஃபோன் எப்படியோ அதே மாதிரி தான் கூகுள் பிக்சலும். ஸோ அதோட சாஃப்ட்வேரு அதோட டீலிங்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மாடல் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. கூகுள் பிக்சலில் 7 ப்ரோ வந்து பெரிய மாடல், இருக்கிறதுலே பெரிய மாடலு.
ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 ரூபா. சரியா? யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க, இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S23 S22 அல்ட்ரா 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டுங்க தான். ஸோ அங்கேருந்து போட்டு வந்துருக்காங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து புதுசாக தான் வாங்கியிருக்காங்க. இது இந்தியன் வாரண்டி வருமானு தெரியல, இன்டர்நேஷ்னல் வாரண்டி வரும். ஆனால் என்னன்னா 8128 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் சூப்பராக இருக்குது. 5Gலாம் வந்து ஜியோ சிம்லாம் நாங்கள் போட்டு பார்த்துருவோம், எல்லாமே ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வெறும் 40,000 ரூபா தான் நம்ம இதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், 50,000 ரூபா, 48,000 ரூபா, சரி 46,000 ரூபா கூட சொல்லலாம். ஸோ நம்மளே 46,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் போட்டோம், ஒயிட் கலர், உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், விற்கல அது. ஸோ அது வந்து வேணும்னா கூட அது கேளுங்க, நான் எடுத்து தந்துடுறேன். அது ஏன்னா நம்ம ஒரு 2 நாள் தான் வச்சு பார்ப்போம், 3வது நாள் கொடுத்து விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 அல்ட்ரா 5G மொபைலு 8128 அமெரிக்கன் மொபைலு, அப்ராட் மொபைலு, ஜியோ சிம் எல்லாமே எடுக்குது. கேமராலாம் வேற லெவலு. கேமரா ஜூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஒரு தரமான மொபைலு. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நம்ம ஊரோட வெளிநாட்டில் தயார் பண்ணுற மொபைலுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் நோட் 10 ப்ளஸ்ஸு 10,500 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமின்னான்னு உடஞ்சிருக்கு, அதனால தான் இதோட விலை 10,500 ரூபா. ஸோ விற்கலை, இது ரொம்ப நாளாக இருக்குது நம்ம கடையில், இல்லைன்னு சொல்ல. S20 FE வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாற்றிருக்காங்க, 14,000 ரூபா விலை கூட தான். சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் கம்மியாக போகிறீங்க கூட போகிறீங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் கணக்கே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அந்த டைமிங் தான். ஒரு கஸ்டமர் கொடுக்குறாருன்னா நம்ம கம்மியாக போடுவோம். ஒரு கடைக்காரன் கொடுக்குறான்னா அவன் வந்து அவன் சொல்கிற ரேட்டு தான் நம்ம போட முடியும். அதுக்காண்டி நீ கம்மி பண்ணி கொடுப்பா அப்படின்னா அவன் வியாபாரம், அவன் சம்பாதிக்கணும்னு தான் வரான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நஷ்டப்பட்டுட்டு போகணுன்னு வரதில்லை. நாங்கள் உட்பட நாங்களும் நம்ம சம்பாதிக்க தான் செய்கிறோம், நஷ்டப்படலாம். ஸோ என்னன்னா வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பேசி குறைக்கிறோம். சில பேர் வந்து நம்ம ரேட்டு செட்டிங் ஆயிரும், சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மாதிரி கஸ்டமர் கூட நான் இப்போ என்ன சொல்கிறேன், உங்கள் ரேட்டை சொல்லி கொடுங்க, நான் வித்துட்டா காசு தந்துடுறேன். வித்துட்டா காசு கண்டிப்பாக கொடுத்துருவோம். கொஞ்ச நாள் இல்லை, அப்போவே கொடுத்துருவோம். நீங்கள் இது அடுத்த வித்துட்டிங்கனாலே உங்களுக்கு நாங்கள் வித்துட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எப்படி இருந்தாலும் A to Z இந்த 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 பழகக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு வித்துட்டா தெரிஞ்சிடும், நீங்கள் காசு கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன லோக்கலாக இருந்தால் வந்து வாங்கிக்கலாம், இல்லை கூகுள் பேயில் போட்டு விட்ருவோம். வெளியூர்லேருந்து கூட பொருள் கொடுத்து விட்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கதையை நம்ம முந்தா நாளே பேசிட்டோம். ரெட்மி எங்ககிட்ட பாக்ஸோடு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேச தேவையில்லை. இது சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா A71 ஒரிஜினல் டிஸ்பிளே, சார்ஜ் இல்லை பாருங்க. ஸோ இதுதான், இது மாதிரி சார்ஜ் இல்லாமல் தான் விற்க முடியாமல் போகுது. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே 8128 A71 6,500 ரூபாய்க்கு தரேன். இது நம்ம கடையில் உள்ள பீஸ், இது விற்கல, ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து 4,000 ரூபா டிஸ்பிளே போயிடுச்சு. அதான் பிளாக் டாட்டு 6S, இது 128 GB. 8ல் 2 இருந்துச்சுல, அதில் 1 விற்றுருச்சு, 8,000 ரூபா. இது 64 GB, ட்ரூ டோன் எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லாமே நல்ல பொண்ணா, நல்ல கண்டிஷனில் இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 8,000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன், இதில் வந்து 2 பீஸ் இருந்துச்சு, இதில் இதாக இருக்குது, இது இருக்குது. ஐஃபோனில் வந்து XR 2 பீஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 11. இது 11 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நேற்றே சொல்லிட்டோம், ஒரு கஸ்டமர்கிட்ட மாறி போயிடுச்சு. அவரே ஃபோன் பண்ணிட்டார். அவர் வந்து உண்மையிலே நல்ல ஜென்டல்மேனு. பாய் கவலைப்படாதீங்க, நான் ரிட்டர்ன் போட்டு விட்டுறேன், நீங்கள் அதை போட்டு விட்ருங்கன்னாரு. அவருக்கு போகிற ஃபோனு இது. ஆனால் அவர் வந்து வேறு ஃபோன், இதே ஃபோன் தான், ஆனால் அது நல்ல பீஸ். அது டிஸ்பிளே பேக்கில் உடையல. அவர் இன்றைக்கே பார்சல் போட்டு விடுங்கன்னு தான் சொன்னார். ஸோ தம்பி தான் இன்னைக்கு பார்சல், இன்னைக்கு அவங்க எடுக்கல, 2-3 பார்சல் ரிட்டர்ன் வந்துச்சு, அதனால நாங்களும் கொடுக்கல, நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாயில் வந்து பார்த்தீங்கன்னா V20. இது V20 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமான மொபைல். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த விலை ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பெரிய பொண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஏடா கூடமாக இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை வந்து என்னதான் இருந்தாலும் இதுக்கு தான் செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டீங்க, இந்த ஃபோனை கொடுக்க மனசு வராது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரு மெத்தட்லாம் வேறு லெவலு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9,000 போட்டோம். ஸோ அதனால இப்போ விற்காதனால 8,500 ரூபா தரேன், 8,500 ரூபா தரேன், 8,500 தரேன். 6 128. சரி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
மொபைல் வந்து உண்மையிலே ஜென்டில்மேனான மொபைலு. அதோட சாஃப்ட்வேர் எட்ஜ் ஸ்க்ரீனு இந்த இடம் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் ஸ்க்ரீனு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி இருக்காது. இது வேற வரும், இது வேற ஒன்று. துபாயிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாய் தான். துபாய், அமெரிக்கா, ஜப்பானில் கூட பார்த்தீங்கன்னா ஹுவாய் அடிச்சுக்க மொபைலே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பொருளாக நிறைய வந்துருச்சு. நான் இல்லைன்னு சொல்ல. இது வந்து சாதாரண மொபைல் தான் இது. இந்த மாடல் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு லான்ச் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே இன்னைக்கு 2 ஃபோன் வந்துச்சுல இன்னைக்கு. இங்கப்பா இன்னொன்று அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா இந்த இருக்கு. ஐஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 11 ப்ரோ மேக்ஸு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 256 ஜிபி தான். ஸோ ரெண்டுமே 256 ஜிபி தான். இதுக்கு ஒருத்தன் 1000 ரூபா போட்டிருக்கான். அவன் எப்போ வந்து வாங்குறது? இந்த ஃபோனுக்கு கோல்டு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போட்டிருக்காப்ல. ஸோ 256 ஜிபியா நமக்கு 1000 ரூபாயை போட்டு வச்சு நாங்கள் என்ன சார் பண்ண? விற்காம வச்சுட்டே உட்காந்துருக்க முடியுமா? திடீர்னு வந்து எனக்கு வேணாம் 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சில நேரம் எங்களை கடுப்பேற்றும். என்ன பண்ணுறது? கஸ்டமருக்கு சில நேரம் நாங்கள் அப்படியே கம்முண்டு விட்டுறது. சரி விடுங்க, அப்போ அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரிஜினல் தான். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இதில் வந்து என்னன்னா இது வந்து 27,000 ரூபா சொல்லியிருக்காப்ல, 27 சொல்லியிருக்காப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல் தான். தம்பி இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. கேம்லேயே இருக்காதப்பா, செக் பண்ணு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக இருக்கு. 256 ஜிபி ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி 27,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. மொபைல் அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. ஜென்யூன் டிஸ்பிளே, ஜென்யூன் ப்ராடக்ட். இதை கொஞ்சம் செக் பண்ண. டிஸ்பிளே ஒரிஜினல். வேற ஜென்யூன் பாட்டு, அன்னோன் பாட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லையா? அப்போ ஏன் ரெண்டுக்கும் குவாலிட்டி வித்தியாசப்படுது பாரு. நாவாடக்கூடாதா? சொல்லிடுவோம்டா அப்புறம். இது வேற தேவையில்லை. ஆனா இதோட பிரைட் இதுக்கும் அதுக்கும் வச்சு பாரு, ரெண்டு குவாலிட்டி இருக்கு. தெரியுதா இல்லையா? ரெண்டோட பிரைட்னஸ்ல எது நல்லா இருக்கு? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கா? அதுதான் சொல்றேன். இது சூப்பரா இருக்குல்ல. இந்த குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து 27ங்க. இது ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினது. அவர் 27 தான் சொன்னாரு. அந்த ரேட்லாம் போடுங்கன்னாரு. போட்டிருக்கோம். நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 500 ரூபா குறைச்சு வாங்கிக்குவோம், அவ்வளவுதான். ரெட்மி ஒருத்தர் வாங்குறேன்னாரு. அந்த சார்ஜ் ஏறலன்னு சொன்னோம்ல, அது ரெடி பண்ணணும். அவருக்கும் காசு கொடுக்கணும். ஏன்னா இது போட்டு விட்டவர் திரும்ப வேணான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு திரும்ப காசு கொடுக்கணும். நாளைக்கு கொடுத்துக்குவான் தம்பி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து என்ன மாடல் இது? விவோவில் X80. அது பாக்ஸு எல்லாமே இருக்குது. எவ்வளோ ரேட் போட்டோம்னா உங்களுக்கு 27,000 ரூபா போட்டோம், விற்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நோட் 10 ப்ளஸ். இது நோட் 10 ப்ளஸ்ஸு. இதோட ஜிபி ரேம் வந்து 256 ஜிபி 15,500 ரூபா தான் போட்டோம். ஆனால் வாங்கலாம். இந்த இடத்துல லேசாக 1-2 இடத்துல அந்த பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. டிஸ்பிளேலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. டிஸ்பிளேலாம் எந்த கிராச்சஸ்லாம் அவ்வளோவா இல்லை. பாருங்க, டிஸ்பிளேலாம் எந்த கிராச்சஸ் இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த ஓரங்களில் அடிபட்டுருக்கு. டென்ட்டுன்னு சொல்லுவாங்களா, லைட்டாக டென்ட்டு, சின்ன சின்ன டென்ட்டு, அவ்வளோதான். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபா. நோட் 10 ப்ளஸ்ஸு 24,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அந்த டென்ட்டுலாம் இல்லைன்னா 24,000 ரூபா. சாம்சங் நோட் 10 ப்ளஸ்ஸு 12 ஜிபி ரேம்லாம் அந்த ரேட்டு தான் விற்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5,500 ரூபா விற்கிறான்னு சொல்லியிருக்கோம். இது 8,500 ரூபா. 12 வந்து 24,000 ரூபா. உண்மையிலே விலை கூட தான். இது தெரியும் எங்களுக்கு. அதுக்காண்டி நாங்கள் வந்து வாங்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வாங்காதீங்க எங்ககிட்ட அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம வந்து விற்கிறது போடுவோம். செலக்ட் பண்ணுறது நீங்கள் தான். சரி, ஓகே பஸ். ஆனால் உங்களுக்கு என்ன நான் சொல்லுங்கண்ணா, முடிச்சிடலாம். இல்லை முடிய லேட் ஆகும். என்ன சொல்லுங்க. சரி, நம்ம வாங்கணும்ல. ஆமாம். ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம்ண்ணா. அது தம்பி இருந்தால் தானே பண்ண முடியும். நம்ம ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன். இது நீங்க கொடுத்தது 13,300 வாங்கணும். என்ன மாடல் இது? 9 ப்ரோ. பாக்ஸோட வாங்கணும். சார்ஜர் இல்ல. 13,300 நீங்க கொடுத்துருக்கீங்க. சரி, நல்ல பீஸா எடுக்கணும்னா எவ்வளவு கேக்குறீங்க? இது எவ்வளவு? எங்க கிட்ட வாங்குவீங்களா? பில் இருக்கா? பில் ப்ரூஃப்ல நீங்க பாக்ஸ் பண்ணுங்க.
இல்ல பில்லு கொடுப்போம்மா. நான் ஒரு பேப்பர் பீஸ் நான் இந்த மாதிரி பில்லு போடுவேன். நான் பத்திர பில்லு இல்லடா அது. அந்த அக்கௌண்ட் இது இருக்குது, பேலன்ஸ் காசுல தரணும்ல, அவனோட போட்டோல இருக்கு. இது பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. 9 ப்ரோவா இது? இது ஆமா, என்ன 9 bro. 9 ப்ரோ. எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 13 ரூபாய்க்கா? 13,300. சரி, இப்போ ஒரு 11 ரூபாய்க்கு 10 ரூபா 10,500 போடுங்க. இவ்வளவு ரேட்டா பாருங்க. வாங்கி ஒரு மாசம் கூட ஆகல. இப்ப நம்ம உடஞ்சிருக்குண்ணா, இது உடஞ்சே கொடுத்தோம். இது ஃபுல்லா உடைஞ்சு தான் கொடுத்தீங்க. இப்போ 10,500 போடுங்கண்ணா. இப்போ எல்லாமே நல்லா குறைஞ்சிட்டே வருதுண்ணா. எதுக்கும் அவங்ககிட்ட ஆசிமிட்ட கேட்டுக்கப்பா. ரெண்டாவது எங்ககிட்ட பில் இருக்கணும். அந்த காலையில வாங்கினேன், காலையில பார்த்துக்கலாம், காலையில வாங்கினேன் பேசிக்கலாம். சரி ஓகே பாஸ். வேற என்னடா, வேற ஏதாவது காட்டணுமா? இந்த லேப்டாப் ஒன்று புதுசு வந்துச்சு, அதை அந்த அவன் எடுத்துட்டு போயிட்டான். அதெல்லாம் இருக்குண்ணா, நீங்க வாங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ வந்து நாங்கள் இங்கே லோக்கலில் வாங்குறாங்களா எங்ககிட்ட காட்டுப்பாது. லோக்கலில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு பில்லு போட்டு கொடுத்துருவோம். எங்கள் கடை பில்லு தான், ஜிஎஸ்டி பில்லு தான். வெளியில் பார்சல் போடுறவங்களுக்கு அது நாங்கள் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா அந்த டைமிங் தான். ஸோ அதை ஒருக்கா எழுதி உட்காந்து அதை திருப்பி அவங்களுக்கு போட்டு விட்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுது. இந்த பாருங்க, இதுதான் எங்களோட கடை பில்லு. நாங்கள் வந்து இது ஜிஎஸ்டிலாம் போட்டு போடுவோம். இங்கே ஜிஎஸ்டி இந்த என்னப்பா அது பழைய போனுக்கு எதுக்குங்க ஜிஎஸ்டிலாம் கேட்பீங்க? இந்த பாருங்க, இந்த மாதிரி பர்மா பஜாரு, நம்ம கடை பேர், என் பேர், காசிம் பேர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு அவங்களோட பேர், டேட்டு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் போடும். ஏன் இது போடுறீங்க நீங்கள்? இதான் பழைய பொருள் தானே விற்கிறீங்க, புதுசாக விற்கிறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க. காயிலாங்கடைக்காரனே வந்து பேப்பரில் எழுதி கொடுக்குறான். நான் கடை வச்சுருக்கேன் பர்மா பஜாரில். ஸோ எனக்கு வந்து என்னோட சேஃப்டிக்காக நான் எழுதி வாங்கிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் பாஸ். தம்பி இதை அப்படியே எடுத்து வைப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் இடத்துல ஏற்கனவே இருந்த வீடு, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அங்கே உள்ள லோக்கல் கவுன்சிலர் வந்து ரொம்ப குறைச்சல் கொடுக்குறான். அதாவது கரடிக்கு மூக்கு வைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாப்ல. அங்கே உள்ள எவனையும் விட்டு ஃபோட்டோ எடுத்துட்டானுங்க. சரி எடுத்துகிட்டு போகிறேன், நான் என் வீட்டில் கட்டுறேன், அதுவும் வந்து ஃபோட்டோ எடுத்து போனால் இன்னைக்கு 3 நாளாக இந்த ஏரியா ஏஇ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காரு. வாங்கன்னு. எதுக்குங்க வரணும், என்ன விஷயம்னு கேட்டால், இல்லை வாங்க பேசிக்கலான்டாப்ல. சரி போனேன், இன்னைக்கு தான் போனால் என்ன சொல்கிறாப்புல, இது மாதிரி வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்கள் நீங்கள் கட்டுற வீட்டுக்கு அப்ரூவ்டு வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன கேட்குறாங்க, இது பிளான் வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் சொன்னார். நாங்கள் இருக்கிற ஏரியா நான் முன்பகுதிக்கு அப்ரூவ்டு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டு அரசாங்கம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து நான் இப்போ கட்டிகிட்டு இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா அனுபவ இடத்துல தான் நான் கட்டுறேன். ஏன்னா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா 60 அடி தான், மீதி 40 அடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அனுபவ இடம். அந்த பக்கத்தில் உள்ளவங்க அவங்க ஒரு 40 அடி வச்சுருப்பாங்க, இந்த பக்கத்தில் உள்ளவங்க இவங்க ஒரு 40 அடி வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த 40 அடி வந்து பார்த்தீங்கன்னா 90 வருஷமாக நாங்கள் இருக்கோம் அந்த வீட்டில். 90 வருஷம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம். பர்மாலேருந்து என்னைக்கு தாயகர் திருமணமோ அன்னையிலேருந்து நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம், அந்த இடத்துல தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அப்பா காலத்து வீடு இப்போ அப்பா காலத்துக்கு அப்புறம் இப்போ என் கைக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல நான் அந்த இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்கேன். அதில் வந்து அப்ரூவ்டு இருக்கா, நான் முன்பகுதிக்கு எனக்கு அப்ரூவ்டு இருக்குது, அரசாங்கம் கொடுத்ததுல அப்ரூவ்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை கூட நான் அவங்களுக்கு வந்து டெமாலிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். டெமாலிஷ் பண்ண போகிறேன், ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு கூட நம்ம கேட்டிருந்தோம். கொஞ்சம் தள்ளிடா இப்படி வரோம், எடுத்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ வந்து கூப்பிட்டு இது மாதிரி வந்து அதெல்லாம் இல்லையே, நீங்கள் அந்த நான் என்ன சொன்னேன், எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக கேட்குறாங்க, காசு தான். ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள், கொடுத்துடலாம் அப்படின்னா. சார் இதெல்லாம் விடுங்க சார், நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் கவுன்சிலரை பார்த்துருங்க. சார் கவுன்சிலரை பார்த்தாலும் அவரும் அதை தான் கேட்க போகிறாரு. அவர் வந்து 5 வருஷம் இருப்பார், அவர் போயிடுவார். அதிகாரி நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ரேட் என்னன்னு சொல்லுங்கள், நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு போட்டு சுற்றி வளைச்சி மூக்க தோறீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் அவர்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னாப்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வந்துட்டேன். அதோட சரின்னு அந்த கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஆள் எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி, அவன் பேர் தான் கணேசன். சரியா, அதோட சரி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து என்னென்ன
இது மாதிரி என்னென்ன சொல்லுங்க. இந்த மாதிரி ஐஏ உங்களை பேச சொல்றாப்புல. வீடு கட்டிட்டு இருக்கேன். வீடு கட்டுறதுன்னா ஏற்கனவே இருந்த வீடை கொஞ்சம் பராமரிக்கிறோம். கொஞ்சம் பழைய வீடை கொஞ்சம் புதுப்பிக்கிறோம். சரியா? அதுக்கு வந்து என்னென்ன சொல்லுங்கன்னா அப்படியே பேசுறாப்புல. ரொம்ப லாடு லபடு தாஸ் மாதிரி பேசுறாப்புல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவரும் நானும் எங்க ஏரியாக்காரங்க. அவரு கூட நம்ம பம்பரம் விளையாண்ட ஆளு. நானும் அவரும் பம்பரம் ஒரே கோலிக்கா பம்பரம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்தா நாங்க 2 பேரும் விளையாடுறவங்க தான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ இது பண்றாரு. ஸோ ஒரு 1க்கு 4 வீடு வாங்கிட்டாரு. அந்த அவங்க கொடுக்குற அந்த ஆபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லா ஏசியை போட்டு ஏதோ முதலமைச்சர் சீட்டு மாதிரி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. நான் என்ன சொல்றேன், நீ காசு தானேங்க, ஆனால் கேளுங்கண்ணா. அது 2வது வந்து அப்ரூவ் இதே தான் கேட்குறாரு. அப்ரூவ் வாங்கியா? நான் அதான் கேட்டேன், நீ கட்டியிருக்கிய வீடு அதுக்கு அப்ரூவ் இருக்காரு? நீ கட்டியிருக்க வீட்டுக்கு அப்ரூவ் இருக்கா? பிளான் இருக்கா? நேதாஜி நகருக்கு அப்ரூவ்டு பிளான் கொடுக்க சொல்லி நான் வாங்கிக்கிறேன். கொடுக்காத வீட்டுக்கு நான் கட்டிட்டு இருக்கேன். உனக்கு என்னென்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான், நம்ம எதா இருந்தாலும் தட்டி கேட்போங்க. எங்களை எப்படியாவது லாக் பண்ணணுன்ற ஐடியா. அவங்க காசை கூட எதிர்பார்க்கல, எங்களை லாக் பண்ணணும் அப்படியே அப்படியே அவங்க ஏன்னா நம்ம வந்து எதா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய ஆளு, அந்த ஏரியால எதா இருந்தாலும் தலையிடுற ஆளு. ஸோ நல்ல விஷயம்னா கண்டிப்பா நிற்போம். எதா இருந்தாலும் தட்டி கேட்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஏரியா உள்ள ஆளு. அந்த மக்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கவுன்சிலருக்கு 28,000 ஓட்டு அங்கே இருக்கு. ஸோ 28,000 ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டே 70% மீதி வந்து பாத்தீங்கன்னா மாற்று மதத்தார் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த தாய பிள்ளையா பழகுற பிறந்ததுல இருந்து அந்த ஊருக்குள்ளதான் இருக்கேன் நான். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கிங்காட் கால்வாய், அதாவது உப்புங்காவான்னு சொல்லுவோம் நாங்க. அந்த காவாயில வெள்ளக்காரங்காலத்துல போட்ட அந்த இது இருக்கு. அதாவது ஒரு பைப்பு, பெரிய பைப்பு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 டன்னுக்கு மேல இருக்குன்னு வைங்களா. ஆக்சுவலா வந்து அது இரும்பே கிடையாது, வெண்கலம். அதை உடைச்சு ஆட்டையை போட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் வீடியோ கூட வச்சிருக்கேன். நான் எப்பவுமே சரி, இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரச்சனை வரும். எப்பவுமே எல்லாமே அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அவனை சம்பாதிக்க விட்டுட்டு நம்ம கண்டுக்காம போயிடலாம், அது தப்பே கிடையாது. ஆனா நீ என்ன வந்து மிதிக்கும் போது தான் நான் நான் என் காலை மிதிச்சா தானே நான் உன் கூட சண்டைக்கு வர முடியும். இப்போ அவன் என் காலை மிதிச்சு என்னை தொந்தரவு பண்ணிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்திடுறான். இதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் இருந்தாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷமா 5 வாட்டி அவர் கவுன்சிலர். சந்தானம்னு சொல்லிட்டு அதிமுக கட்சியே தோத்துரும். அதிமுக கட்சியே தோத்துரும். ஆனா இருந்தாலும் அந்த கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருவாப்ல. அதனால அவர் வந்து ஏரியால நிக்கிறது யாருக்குமே தெரியாது அவர் தான் கவுன்சிலருண்டு. ஏன்னா ஒரு கிழிஞ்ச பனியனோட சட்டை கூட போட மாட்டாப்ல, செருப்பே இல்லாம திரிவாப்ல ரோடு ஃபுல்லா. எங்களுக்கே வந்து ஆனா அவரை பின்னாடி கிட்டக்க பார்த்தாதான் ஆனா கவுன்சிலர் என்னன்னா அப்படி இங்க அந்த ஏரியாக்காரங்களுக்கு தான் தெரியும். வெளியால் பார்த்தா உண்மையிலே கவுன்சிலர்னு நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளா இருந்தாப்ல. அவர் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்ல. டிடிவி தினகரன் கட்சியில தான் வந்து இணைஞ்சிருந்தாரு. எங்க கூட தான் பயணிச்சாரு. ஆக்சுவலா அந்த கார்ல நானும் போக வேண்டியதுதான். அந்த கார் ஆக்சிடென்ட்ல திருச்சியில மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தும் போது போயிட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்ல. ஸோ அந்த மனுஷன் தங்கமான மனுஷன். அவருக்கு அப்புறம் இவன் திமுகவில் வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா நான் திமுகவை குறை சொல்ல, இருக்கிற ஒரு கவுன்சிலர்னால அந்த கட்சிக்கும் கெட்ட பேரு, அந்த ஏரியாவுக்கும் கெட்ட பேரு. அங்கே மக்களுக்கு வந்து சரியான விதத்துல சரியான ஒரு விஷயம் நடைபெறாம நாள் கடந்துட்டு போகுது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அரசு முடிவு பண்ணிச்சுன்னா ரொம்ப குயிக்கா நடந்துரும். ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து அந்த தொகுதி ஆர்கே நகரை தேர்ந்தெடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றினாங்க. வேகமா வேலை நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து மறைவு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல அவங்க வந்து மறைவாயிடுச்சு. அந்த ஏரியா வந்து 6 மாசம் தான் நினைக்கிறேன். 6 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அடுத்த 6 மாசத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இருந்தாரு. அதுக்கப்புறம் கவுன்சிலர் எலெக்ஷன் கிட்டத்தட்ட 2 வருஷம் நடத்தல. இப்போதான் திமுக ஆட்சியில தான் கவுன்சிலர் வச்சாங்க. அதுலயும் இந்த முலாமுனிங்க வந்துட்டு இப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காப்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். நான் காலையில அவங்க கிட்ட பேசினதும் சரி, எல்லாமே அந்த கவுன்சிலர் கிட்ட பேசினதும் சரி, என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் இல்லை, வீடியோ ரெக்கார்டரே இருக்கு. சரி, ஓகே பஸ், நான் இதோட கிளம்புறேன். எதுக்காக சொல்றேன்னா வந்து எல்லாம் நான் நேற்று சொன்னதான் அந்த தவளை கதை தான். ஒரு தவளை வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணியில அதாவது சுட சுட வச்சிருக்கிற சூடு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சட்டியில உளுந்துருச்சு. ஸோ அந்த சுடு தண்ணியில அது நினைச்சா தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது அந்த தண்ணியோட சூடை தாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுலயே இருந்துருச்சு.
அது என்ன ஆகுது, அதிக அதிக வெப்பம் ஏற 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 ஒரு கட்டத்துல அது செத்து போயிடுச்சு. ஸோ அதே மாதிரிதான் மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு அளவுதான் சகிக்க முடியும். அதுக்கு மேல வந்து நம்ம வெடிச்சு வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து காலத்துக்குமே வெளியே வர முடியாது. ஏன்னா இந்த சமூகம் வந்து கொட்டுப்பட்டு முடங்கி பல காலம் இருந்து வெடிச்சு வெளியே வந்ததுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேசக்கூட முடியுது. ஒரு காலத்துல நம்மளோட தாய் தகப்பனுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து வாய் துறக்க முடியாத அடிமைகளா வாழ்ந்துட்டு இருந்த பூமி தான் இது. அதனால நம்மளோட உரிமையை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கேட்கிற உரிமை வந்து நம்ம பிச்சை கேட்கல. நம்மளோட உரிமையை எப்பவுமே வந்து பிச்சை கேட்கணும்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நம்மளோட உரிமை அது. சரியா? அதை எப்பவுமே எப்படி முடிஞ்ச அளவுக்கு வாயால பேசுவாங்க, இல்லை தட்டி தூக்குவோம். இதுதான் என்னோட கருத்து.